அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் திருக்குறள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அதிகாரம் வினை செயல் வகை. இது 68வது அதிகாரம். வினை செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்தில் உள்ள 10 திருக்குறளையும் நம்ம இப்போ பார்த்தலாமா? இப்போ பாருங்கள், முதல் குறளை பாருங்கள். சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல், அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. சரியா? இது திருக்குறளில் 671வது குறள். இந்த அதிகாரத்தில் இது முதல் குறள். என்ன சொல்கிறார் திருவள்ளுவர்? சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல், அத்துணிவு தாழ்ச்சியில் தங்குதல் தீது. இங்கே இருக்கிற சூழ்ச்சி அப்படின்னா ஆராய்தல், அதாவது ஆராய்ச்சி செய்தல், ஆராய்ந்து எடுக்கிற முடிவு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம், ஒரு செயலை செய்ய போகிறோம் அப்படின்னா முதல்ல ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணி நம்ம அந்த செயலை செய்யணும்னு துணிஞ்சு ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் காலம் தாழ்த்துதல் தீது, தவறு அப்படின்னு சொல்கிறார். சரியா? ஒரு செயலை செய்கிறதுக்கு நம்ம திட்டமிட்டோம், இதை செஞ்சே ஆகணும். நம்ம இந்த ஆண்டு அல்லது அடுத்த ஆண்டுக்குள்ளே ஒரு போட்டித் தேர்வு எழுதி செய்து ஒரு வேலைக்கு போய் உட்காரணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் காலம் தாழ்த்துதல் தவறு, அது தீது அப்படின்னு சொல்கிறார். சரியா? சரிதானே? அது ரொம்ப பேருக்கு அப்புறம் தான் தயக்கம் வரும். ஒரு 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 படத்தை பார்த்து, ஒரு ஃபைட் படமாக இருக்கும், சண்டைப்பு காட்சியாக இருக்கும், அதை பார்த்து வெளியில் வர்றையில் ஒவ்வொருத்தனும் அப்படியே நெஞ்ச நிமித்துக்கு வருவான், நம்மளாம் வீரன் அப்படின்னு. அது நாளாக அது என்ன ஆகும் அப்படின்னா பழைய மாதிரி அப்படி தொய்வாக போயிடும். இப்போது இங்கேயும் அப்படி தானே, வகுப்பு முடிஞ்சு சாயந்தரம் போகிறதுக்கு இந்த 5 நாள் அருமையாக படித்து பக்காவாக அடுத்த டெஸ்ட்டில் செண்டம் போடுறேன் பாருன்னு மனசில் இருக்கும். இந்த சனி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒரு உணர்வு வரும் எல்லாருக்குமே. ஆகா, இந்த தடவை தான் மார்க் குறைஞ்சி வச்சு, இந்த 5 நாள் இருக்குது, சிலபஸ் வேறு குரூப்பில் போட்டாங்க, அடுத்த வாரம் பாரு செண்டை எடுக்கிறேன்ட்டு போவோம். அந்த திங்கக்கிழமை அந்த ஃபீலிங் இருக்கும். செவ்வாய்க்கிழமை பார்த்துக்கிடுவோம், இன்னும் 3 நாள் இருக்குது அப்படின்னு வரும். சரியா? அதுக்கப்புறம் புதன்கிழமை என்னத்தை படித்தோம் அப்படின்னு வரும். அப்புறமா வேண்டாம் வெறுப்பா வெள்ளிக்கிழமை அப்படி பிரட்டிட்டு வருவோம். அந்த எஃபெக்ட்டுங்கிறது எல்லா நாளும் அந்த இது இருக்கணும். சரியா? அந்த பவர் இருக்கணும் நமக்குள்ள, அந்த வேகம், அந்த அணையாத தீயா இருந்துக்கிட்டு இருந்தால் தான் முடியும். சரியா? அதுதான் வள்ளுவர் நம்ம நிகழ்வோடு நீ பொருத்தி சொல்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் பொருந்துகிற மாதிரி வள்ளுவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னாக்க, சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல். சரியா? ஆராய்ந்து ஒரு முடிவை எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த செயலில் காலம் தாழ்த்தக்கூடாது. நீங்கள் வேணால் முடிவு எடுக்க வேணும்னா நாளாகலாம். முடிவு எடுக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப நாள் எடுத்துக்கலாம். இதை செய்வோமா அதை செய்வோமா, பேசாமல் எங்கேயாவது எங்கேயாவது வேலைக்கு போயிடுவோமா, இல்லை அரசு வேலைக்கு தான் போவோமா, இப்படிங்கிற மன உளைச்சல் வரும் பாருங்கள். அது ரொம்ப நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டு கூட முயற்சி பண்ணலாம். சரியா? ஆனால் அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் காலம் தாழ்த்துதல் வேண்டாம், அது தவறு, அது தீங்கு, அது பின்னாடி பெரிய பிரச்சனையை நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். புரியுதா? குறளை திருப்பி படித்து பார்க்கலாமா? சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல், சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல், அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது, தங்குதல் தீது, காலம் தாழ்த்துதல் தவறு அப்படின்னு சொல்கிறார். சரியா? அடுத்த குறளை பாருங்க. தூங்குக தூங்கி செயற்பால, தூங்குக தூங்கி செயற்பால, தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. தூங்குக தூங்கி செயற்பால, தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. உடனே வள்ளுவர் நம்ம புரிஞ்சிடக்கூடாது, வள்ளுவர் நல்லா தூங்க சொல்கிறாரு அப்படியா சொல்கிறாரு திருவள்ளுவர். தூங்குக அப்படின்னா நல்லா தூங்க சொல்கிறார் போல இருக்கு அப்படின்னு நீங்கள் பொருள் பார்த்துடக்கூடாது. தூங்குக அப்படின்னா அந்த இடத்துல காலம் தாழ்த்துக. தூங்குக அப்படின்னா காலம் தாழ்த்துக. இந்த பெஞ்சியை எடுத்துலாமா? தூங்குக அப்படின்னா காலம் தாழ்த்துக. தூங்கி செயற்பால, அதாவது காலம் தாழ்த்துகன்னு எதுக்கு சொல்கிறார் அப்படின்னா சில செயல்களை செய்ய காலம் தாழ்த்தணும். எதுக்கெல்லாம் காலம் தாழ்த்தி செய்யலாமோ அந்த செயல்களை எல்லாம் காலம் தாழ்த்தி செய்யுங்க அப்படிங்கிறார். எதையுமே அவசரப்பட வேண்டாம். ஆய்வு செய்கிறோம், ஆய்வு செஞ்சுட்டு பட்டியல் போடுறோம், இந்தந்த வேலையை நாள்பட செய்யலாம், இந்தந்த வேலையை உடனே செய்யணும், இந்த வேலையை செய்கிறதுக்கு காலம் தாழ்த்தல் கூடாது அப்படிங்கிறத சொல்ல வந்த திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு? தூங்குக தூங்கி செயற்பால, காலம் தாழ்த்தி செய்கிற வேலையை காலம் தாழ்த்தி செய்யுங்க. தூங்கற்க, தூங்கக்கூடாது,
சரியா? அதாவது காலம் தாழ்த்தக்கூடாது. இந்த இடத்துல தூங்க இருக்கு அப்படின்னா காலம் தாழ்த்தக்கூடாது. இங்கே தூங்குக அப்படின்னா காலம் தாழ்த்துக. அப்போ தூங்குக தூங்கி சேர்பால. காலம் தாழ்த்தி செய்கிற வேலையை காலம் தாழ்த்தி செய்யுங்க, காலம் தாழ்த்தாதீங்க. எதுக்கு? தூங்காது செய்யும் வினை. காலம் தாழ்த்தாமல் செய்கிற வினையை காலம் தாழ்த்தாமல் செய்யும். சரியா? நமக்கு சிலது இப்போ நம்ம வந்து ஒரு ஷார்ட்காண்ட் கற்றுக்கணும்னு வச்சுக்கிறோங்க. சுருக்கெழுத்து, தட்டச்சு, சுருக்கெழுத்து இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா அது வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியும் கற்றுக்கலாம், பின்னாடியும் கற்றுக்கலாம். முன்னாடி கற்றுக்குனா இதில் கிராஸ் ஆகும். நம்ம போட்டித் தேர்வுக்கு படிக்கிற சிலபஸ் வந்து அதில் கிராஸ் ஆகும். இதை படிக்கிறதா அதை படிக்கிறதா மைண்டு அப்படியே வேறு வேறு சிந்தனைக்கு போகும். ஆனால் ஒரே குறிக்கோளோடு நம்ம போட்டித் தேர்வு படிச்சிட்டோம்னா கணினி, கம்ப்யூட்டர் கற்றுக்கிறது, தட்டச்சு கற்றுக்கிறது, இதை மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, இதை நம்ம பின்னாடி கூட கற்றுக்கலாம். ஒரு போஸ்ட்டில் போயிட்டு உட்காந்துட்டு கூட இதை கற்றுக்கலாம். மேலே படிக்கலாம். பிஏ படித்து படிக்கிறவங்க எம்ஏ படிக்கலாம், எம்பில் படிக்கலாம், பிஹெச்டி கூட படிக்கலாம். இதெல்லாம் இப்போ படிக்கணும், அதோடு சேர்த்து போட்டித் தேர்வு படிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு ஸ்டாண்டர்டில் போய் நின்றுக்கிட்டு அதெல்லாம் எப்போ வேணாலும் படிக்கலாம். சரியா? அதுதான் பாருங்கள். தூங்குக தூங்கி செயற்பால. தூங்க இருக்க தூங்காது செய்யும் வினை. சரியா? காலம் தாழ்த்தி செய்கிற வேலையை காலம் தாழ்த்தி செய்யணும். ஆனால் காலம் தாழ்த்தாது செய்ய வேண்டிய வினைக்கு போய் காலம் தாழ்த்தக்கூடாது. இது புரியுதுன்னு நினைக்கிறேன். சரியா? அடுத்தது வாங்க. ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றி. ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றி. ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். இந்த இடத்துல ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே. ஒல்லும்னா இயலும். நமக்கு வந்து இயலக்கூடிய வேலையெல்லாம் செய்கிறது நன்று. உடனே செய்கிறது நன்று. நம்மளால் என்ன வேலை செய்ய முடியுமோ, ஒரு ஆய்வு பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறோம் அந்த வேலையை செய்யணும்னு. அப்போ அந்த வேலைக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறது நல்லது. அப்படி செய்ய முடியாத வேலை இருக்குன்னு வச்சுக்கிறோங்க. அப்படி செய்ய முடியாத வேலைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா செல்லும் வாய் நோக்கி செயல். ஏற்கனவே அதில் வந்து கரை சேர்ந்தவங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட விளக்கம் கேட்டு அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு ஆய்வு பண்ணி செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறார். இந்த குறளை பாருங்கள். ஒல்லும் வாயெல்லாம் வினை நின்றே. செய்யக்கூடிய வேலைகள்லாம் நாமே திறம்பட செய்தல் நல்லது. அப்படி செய்ய முடியாதது ஒல்லாக்கால், அப்படி செய்ய முடியாத செயல்களை செல்லும் வாய் நோக்கி செயல். யாரை நோக்கி செல்லணுமா? அந்த துறையில் கைதேர்ந்தவர்கள் அல்லது அனுபவப்பட்டவர்கள், அந்த வேலையை முன்னாடியே செஞ்சு சக்சஸ் ஆனவங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டு அதை நம்ம செய்யலாம் அப்படிங்கிறாரு. குறளை மறுபடி படிப்போமா? ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். புரியுது இல்லையா? அடுத்தது வாங்க. வினை பகை என்று இரண்டின் எச்சம். வினை பகை என்று இரண்டின் எச்சம் நினையுங்கால். நினையுங்கால் தீ எச்சம் போல தெரும். தீ எச்சம் போல தெரும். தீ நெடில். தீ எச்சம் போல தெரும். தெரும்னா அப்படி அமையும், அப்படி போயிடும், அப்படி நடக்கும் அப்படிங்கிறதான் தெரும். இங்கே பாருங்க, ரொம்ப தெளிவாக புரியுது. இதுக்கு ஒன்றும் பெருசாக விளக்க வேண்டியதில்லை. வினைனா செயல் நமக்கு தெரியும். வினை. பகைனா பகை, எனிமி, எதிரி. சரியா? இந்த ரெண்டையுமே எச்சம் வச்சோம்னு வச்சுக்கிறோங்க. மிச்சம் ஒரு செயலை செஞ்சுட்டு பாதியில் விடுறதும் தப்பு. ஒரு எதிரியை பயங்கரமாக எதிர்த்துக்கிட்டு தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே இருக்கிறதும் தப்பு. ஒன்று நட்பாகிக்கிறணும், இல்லாட்டி சுத்தமாக எதிர்த்துடணும், அழிக்கிற அளவுக்கு கூட எதிர்த்துடணும். சரியா? அதுக்கு எதை உவமையாக சொல்கிறார் பாருங்க. இதை ரெண்டையும் மிச்சம் வச்சா நினையுங்கால் தீ எச்சம் போல தெரும். இந்த தீ இருக்கு இல்லையா, நெருப்பு பற்ற வச்சு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒன்று சுத்தமாக அணைச்சிடணும், இல்லாட்டி சுத்தமாக எரிய வச்சு முடிச்சிடணும். இதில் மிச்சம் வச்சோன்னு வச்சுக்கிறோங்க. தீயில் மிச்சம் வச்சா ஆபத்து. நெருப்பு இருக்கு இல்லையா, நெருப்பு போஞ்சிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் முடிஞ்சு அது அந்த இடத்துல நெருப்பு இல்லை, தீந்துருச்சு, அணைஞ்சிருச்சு அப்படின்ட்டு நம்ம திரும்ப வந்துடுவோம். பக்கத்தில் எங்கேயாவது லேசாக வைக்கோல் இருந்தால் அந்த காற்றுல பற்றி குப்புன்னு பற்றி எரிஞ்சிரும். அது என்றைக்குமே வந்து அந்த தீ எச்சம் ஆபத்து. நெருப்பினுடைய எச்சம், நெருப்பினுடைய மிச்சம் ஆபத்து. அது மாதிரி தீ எச்சம் மாதிரி தீ எச்சம் போல தெரும். அந்த நெருப்பினுடைய எச்சம் போல ஆயிரும். எது? வினை பகை என்று இரண்டின் எச்சம். வினையில் மிச்சம் வைக்காதீங்க, அதே மாதிரி பகையில் மிச்சம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். எதுக்கு ஒப்புமைப்படுத்துகிறாரு? தீ எச்சம், நெருப்பினுடைய எச்சம். தீ எச்சத்துக்கு கம்பேர் பண்ணுறாரு. திருவள்ளுவர் எதை தீ எச்சத்தோடு ஒப்புமைப்படுத்துகிறார் அப்படின்லாம் கேட்கலாம் கேள்வி. நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் இதில் வினாலாம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி. திருவள்ளுவர் வந்து தீ எச்சத்தை எதோடு ஒப்பிடுகிறார்? வினை பகை என்ற இரண்டின் எச்சத்தோடு, வினை எச்சம் மற்றும் பகை எச்சத்தோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பாருங்க. பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும்.
பொருள், கருவி, காலம், வினை, இடம். பொருள், கருவி, காலம், வினை, இடம், ஐந்தும். இந்த ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல். இருள் தீர எண்ணிச் செயல். இருள்னா தெரியும், இருள்னா புரியாத ஒரு தன்மை, களங்கம், அது வந்து தெளிவில்லாத தன்மைன்னு வச்சுக்கிறீங்களேன். அந்த இந்த 1 2 3 4 5 இந்த 5லையும் தெளிவாக ஒரு முடிவு எடுத்துட்டோம், ஒரு செயலை செய்ய முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 5ஐயும் ஆய்வு பண்ணி செய்யணும். சரியா? நம்மளுக்கு இருக்கிற சூழ்நிலையே இப்போ நம்ம போட்டித் தேர்வோட தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். எப்படி சொல்லலாம்? பொருள், கருவி. இப்போ போட்டித் தேர்வுக்கு படிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்து இந்த வேலைக்கு வந்துட்டோம். இன்னும் சிலபஸ் கையில் எடுக்காதாலாம் இருக்கீங்க. இன்னும் என்னென்ன பார்த்துட்டோம், அது நியூ சிலபஸ் மாற்றிட்டான், அதில் என்னென்ன சேர்த்துருக்கேன், எதாவது நீக்கி இருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் கூட இன்னமே நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்காமல் கூட படிப்பீங்க. அப்படி இருக்கக்கூடாது. சரியா? இதுதான் நமக்கு பொருள், கருவி. என்ன கேட்டால் அந்த ஓல்டு கொஸ்டின் புக் இருக்கு இல்லையா, பழைய வினாக்கள், அதெல்லாம் பக்காவான மெட்டீரியல் தான். அதை ஃபாலோ பண்ணி தான் நம்மளும் இப்போ இங்கே வைக்கிற டெஸ்ட்டெல்லாம் ஓல்டு கொஸ்டின் எப்படி எடுத்திருக்காங்க, எப்படியெல்லாம் கேள்வி வருது, எப்படியெல்லாம் நெகட்டிவ் கொஸ்டின் எடுக்கிறாங்க. சரியா? எப்படியெல்லாம் கண்ணு இருந்து நம்மளை குருடனாக்குறாங்க. ஏன்னா நமக்கு கண்ணு தெரியும், 4 ஆன்சரும் கொடுத்துட்டாங்க, கேள்வியும் இருக்குது. அப்போ எது வந்து உறுதியான விடை அப்படிங்கிறது தெரியலை. அதுக்கு பேர் தானே கண்ணு இருந்தும். அப்போ நம்ம நல்லா படிச்சுட்டு போயிட்டா கண்ணு இருந்தும் தெரிஞ்சவர் அப்படின்னு ஆயிரும். சரியா? அப்போ அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம கொஸ்டின் எடுக்கிறோம். நியூ சிலபஸை ஃபாலோ பண்ணி நம்ம கொடுக்குற கொஸ்டின் தான் மெட்டீரியல். நான் ஏற்கனவே திருப்பி சொன்னதான், மற்ற யாரும் மாதிரி நம்ம கட்டுக்கட்டாக மெட்டீரியல் கொடுக்குறதில்ல. தெரியும், கொடுத்து வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா தலைக்கு வச்சு அப்படியே தூங்கிடுவாங்க. நம்ம கொடுக்குற ஒவ்வொரு வினாத்தாலும் தான் உங்களுக்கு மெட்டீரியல். தேவையானதை அப்பப்போ செராக்ஸ் எடுத்து கொடுத்துக்குறோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி படிக்கணும், வேறு ஒன்றுமே இல்லை. சமச்சீர் புத்தகத்தை விட பெரிய மெட்டீரியலோ, ஓல்டு கொஸ்டினை விட பெரிய மெட்டீரியலோ எதுவும் இல்லை. சரியா? பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள். அப்போ பொருள், கருவி. இதுக்காண்டி தான் அங்கே போயிட்டோமா? பொருள், கருவி. ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னாக்கா பொருள், மெட்டீரியல் வேணும். பொருள், தேவையான பொருள், தகுந்த கருவி, இது வேணும். காலம் ரொம்ப முக்கியம். ஆமாம், நேற்றைய நாள் இன்றைக்கி வருமா? வராது. ஒவ்வொரு நாளும் என்ன ஆகும்? தேர்வை நோக்கிய நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கும். தேதி அறிவித்ததுக்கப்புறமும் நமக்கு தூக்கம் வரக்கூடாது. சரியா? அப்படி வந்தால் இன்னும் நம்ம முழுமையான ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம். அப்படித்தானே? அதுக்குன்னு ஒரு 5 மணி நேரமாக தூங்காமல் இருக்கக்கூடாது. அப்போ காலம்ங்கிறது வரையறுக்கணும். காலம் அப்படிங்கிறது முக்கியம். வினை, அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் படிக்கணும், எப்படியெல்லாம் அந்த வினை செயல் எப்படியெல்லாம் செயல்படணும் அப்படிங்கிறதா வினை. இடனோடு ஐந்தும். இடம் ரொம்ப முக்கியம். படிக்கிறதுக்கு அமைதியான சூழல் வேணும். ரொம்ப பேர் போய் யதார்த்தமாக வீட்டு போயிட்டு போனால் அப்படியே எங்கே உங்கள் பொண்ணு அப்படின்னா அந்த இருட்டுக்குள்ளே உட்காந்துருக்கு, ரூம்குள்ளே இருக்குன்னா நல்லா தூங்கி இருக்கிற இடமா இருக்கும். அது எப்போவுமே படிக்க தேர்ந்தெடுக்கிற இடம் வெளிச்சமாக இருக்கணும், நல்ல வெளிச்சமாக இருக்கணும். சரியா? கொஞ்சம் இருட்டாக இருந்தால் கூட நமக்கு தூக்கம் வந்துடும். அந்த சூழலை நம்ம தான் சரி பண்ணி வச்சுக்கணும். மைக் செட் பாடாத இடம். இன்னும் சில பேர் இருக்காங்க, அவங்க ரசனையை பொறுத்தது. ஸ்மைலாக பாட்டு வச்சுட்டு மெலோடியை வச்சுட்டு படிக்கிறவங்களாம் எனக்கு நிறையா தெரியும். அது அவங்க மைண்ட் செட் அப்படி இருக்கும். எனக்கு எப்போவுமே சார் லேசாக அப்படி பாடிக்கிட்டே இருக்கணும் ஒரு பாட்டு, அப்போ தான் படிப்பேன் அப்படிங்கிறவங்களாம் இருக்காங்க. உங்களை பற்றியெல்லாம் நமக்கு தெரியலை. ஆனால் நமக்கு தகுந்த சூழ்நிலை இருக்கணும். ஒரு நேரம் உட்காந்து படிக்க நல்ல நிழலாக இருக்கிற மரத்தடி கிடைக்காத நேரமெல்லாம் இருந்துச்சு. சரியா? நல்ல வெயில் காலத்தில் ரொம்ப இதாக இருக்கும் படிக்க. அப்படியெல்லாம் இருக்கிறப்ப இப்போ என்ன பண்ணிட்டோம், இவ்வளோ சிரமத்துலேயும் ஒரு கட்டடத்தை கட்டி அதில் உங்களுக்கு ஒய்ஃபை கனெக்டு, அருகலை, ஒய்ஃபை அருகலைன்னு சொல்லுவோமா, அருகலையை வந்து இணைச்சி கொஞ்சம் கூட நீங்கள் செலவே பண்ண வேண்டாம், அந்த செலவெல்லாம் நம்மளே ஏற்றுக்கிறோம்னு சொல்லி இங்கே வந்து நீங்கள் எகுன வேணாலும் ஒய்ஃபை ஆன் பண்ணிவிட்டு உட்காந்து இணையத்தின் மூலமும் படிக்கலாம். அதுக்கான வாய்ப்பெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். படிக்கிறாங்க, நிறையா பேர் படிக்கிறாங்க. இப்போ வர எண்ணிக்கை அதிகமாக ஒய்ஃபைக்கு அப்புறமுன்னு இல்லை, முன்னாடியே வந்து படித்தாங்க, இப்போ கொஞ்சம் கூடுதலாக வந்து படிக்கிறாங்க. நல்லது தான். அப்போ இடம் ரொம்ப முக்கியம். நமக்கு அமைதியான எல்லா வசதியும் இருக்கக்கூடிய இடம் ரொம்ப முக்கியம் ஒரு செயலை செய்கிறேன்னா. அப்போ இந்த இடத்தையும் வந்து இந்த 5 லிஸ்ட்டில் ஒன்றா தான் செய்கிறாரு. பொருள், கருவி, காலம், வினை, இடம். இதில் என்னென்னா அப்படின்னா அந்த காலத்தை பற்றி சொல்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பொங்கல் டயத்துலலாம் வந்து உட்காந்து படித்தாங்க. சில பேர் வீட்டில் பொங்கல் கொண்டாடிக்கிருப்பாங்க, ஆனால் இங்கே பொங்கல் அன்னைக்கும் வந்து படித்தவங்க இருக்காங்க. குறிப்பிட்டலாம் யாரையும் சொல்ல வேண்டாம். நம்ம தீபாவளிக்கு அன்னைக்கெல்லாம் படிக்கிறவங்கலாம் இருக்காங்க. சரியா? அப்போ அவங்கெல்லாம் இந்த திருக்குறளை ஏற்கனவே படித்தாங்களான்னு தெரியாது, இப்போவாவது அதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஒரு செயலை செய்ய துணிஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த 5ஐயும் ஆராய்ச்சி பண்ணுங்கள். இதை வந்து நல்லா ஆய்வு பண்ணி இருள் தீர, அதில் மயக்கமே இருக்கக்கூடாது. பார்த்துக்குறோம், இன்றைக்கி ஒரு நாள் தானே, இந்த படத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷன் கூட இருக்கக்கூடாது. சரியா? அப்போ பொருள், கருவி, காலம், வினை, இடனோடு ஐந்தும்
இருள் தீர எண்ணி செயல். இருள் தீர எண்ணி செயல். எண்ணினா திட்டமிட்டு செயல்படணும். அதில் மயக்கமே இருக்கக்கூடாது. அதான் சொல்கிறேன், அதில் கொஞ்சம் கூட தயக்கம் இருக்கக்கூடாது. ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சுட்டா இந்த 5 விஷயத்தையும் ஆய்வு பண்ணி அந்த செயலில் இறங்கணும் அப்படின்னு சொல்கிறார் திருவள்ளுவர். சரியா? புரியுது இல்லையா? அடுத்த குறள் போமா? இங்கே பாருங்க. முடியும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். வள்ளுவரை விட பெரிய மோட்டிவேஷன் யாரும் கொடுக்க போகிறதா எனக்கு தெரியல. சரியா? அதனால தான் இது வந்து உலக பொதுமுறையாக இருக்குது. சரியா? இங்கே பாருங்க. முடியும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வர்ற இடையூறெல்லாம் நம்ம பார்க்கணும். அதில் என்ன இந்த வேலையை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், இதில் எவ்வளோ பிரச்சனை வரும், எவ்வளோ சிக்கல் வரும் அப்படின்னு பார்க்க சொல்கிறார். அந்த சிக்கலை மட்டும் பார்க்கக்கூடாது, முற்றியாங்கு எய்தும். முற்றியாங்கு எய்தும். ஒருவேளை இந்த செயலை நம்ம கையில் எடுத்துகிட்டு இதில் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிறோங்க, இதில் ஒரு வெற்றி கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கிறோங்க, அப்போ கிடைக்கக்கூடிய படு பயனும் பார்த்து செயல். பயன்னு சொல்லலை, ஒரு படு பயன். சரியா? நம்ம படிக்க வந்துட்டோம், ரொம்ப பேர் சொல்லுவாங்க, ஆமாம் இது நம்மும் போகுது, 1.5 வருஷமாக இங்கேயே தாய் தமிழாம் போய்கிட்டே இருக்குது அப்படிம்பாங்க பக்கத்து வீட்டில். ஆமாம், நம்ம சொந்த வீட்டிலே சொல்லுவாங்க. அதுலேயும் திருமணம் பண்ணவங்களுக்கு வரக்கூடிய சிக்கல் பெருசு. நாத்தனார் மாமியார் வீடு கூட கூட்ட மாட்டேங்குது, காலையில் எழுந்திரிச்சு புத்தகத்தை எடுத்துருது, அப்படிலாம் சில சூழ்நிலை இருக்கும். நம்ம தான் பார்க்குறோமே. சரியா? ஆனால் அதே டார்ச்சர் கொடுக்கக்கூடிய அவங்க பின்னாடி ஒரு வேலைக்கு போயிட்டோம், நமக்கு ஒரு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கிறோங்க, அப்புறம் நம்ம எல்லாருமே நம்மள்கிட்ட வந்து நிற்பாங்க. சரியா? வள்ளுவர் இது அப்போவே தெரிஞ்சு எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. முடியும் இடையூறும். இந்த செயலை செய்யணும்னு முடிவு எடுத்துட்டா அதில் வர்ற இடையூறு, அதில் வரக்கூடிய தடங்கள், அதை நினச்சிக்கணும். அந்த தடங்கள்லாம் ஆய்வு பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் முற்றியாங்கு எய்தும். இந்த தடையெல்லாம் மீறி நம்ம ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய படு பயணம், பயங்கரமான பயன். எவ்வளோ பிரச்சனை, லைஃப் ஸ்டைலே மாறிடும் இல்லையா? சரியா? சில பேருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சம்மந்தம் வரும், கையில் காசு இருக்கும், நம்ம யார்ட்டையும் போய் நிற்க வேண்டியதில்லை. சரியா? அதை வச்சுக்கிட்டு நம்ம மேலும் மேலும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா கிடைக்கும். சரியா? எல்லா வகையிலையுமே ஒரு லைஃப் ஸ்டைலே மாறி போயிடும். அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்த்து அந்த செயலை செய்யுங்கிறார். இப்போ சொல்லுங்கள், வள்ளுவரை விட பெரிய மோட்டிவேஷன் யார் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதுதான் முடியும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் அப்படிங்கிறார். முடியும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். அதுக்கப்புறம் பாருங்க, செய்வினை செய்வான் செயல்முறை. செய்வினை செய்வான் செயல்முறை. அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். செய்வினை செய்வான். செய்வினைன்னா நீங்கள் வேற அடுத்த ஆளுக்கு செய்கிற செய்வினை, அந்த செய்வினை இல்லை. ஒரு வினையை செய்யக்கூடிய ஒருத்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு திட்டமிட்டார், இந்த வினையை நம்ம இந்த செயலை செய்யணும் அப்படின்னா அவர் செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன அப்படின்னா, அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். இந்த வேலையை நம்ம கையில் எடுத்துட்டோம், இதை செய்யணும். அப்போ முதல் ஸ்டெப்பு என்னன்னா, இந்த வேலையை ஏற்கனவே செஞ்சுருக்கான் பாருங்க, அவன்கிட்ட போயிட்டு அந்த உள்ளறிவான் உள்ளம் கொளல். அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். அவருடைய உள்ளம் எப்படி இருக்கு, இந்த செயலில் உள்ள சிரமங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். போயிட்டு வந்து நேர்காணல் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை கேட்டுக்கணும், எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத. அதுதான் ஒரு வினையை செய்பவனினுடைய முதல் செயல், முதல் காரியம் என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த வினையை செய்து அனுபவம் உள்ள ஒருத்தனினுடைய உள்ளத்தை தெரிந்து கொள்ளல் வேண்டும். கொள்ளல் வேண்டும்னா தெரிந்து கொள்ளல் வேண்டும், அறிந்து கொள்ளல் வேண்டும், ஆலோசனை பெற வேண்டும் அப்படிங்கிறதா. இந்த குறளை மறுபடி படிங்க. செய்வினை செய்வான் செயல்முறை, அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். உள்ளறிவான் உள்ளம் கொளல். அடுத்தது வாங்க. வினையால் வினையாக்கி கோடல். வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று. வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று. ஒன்றும் இல்லை, ஒரு செயலை வச்சுக்கிட்டு இன்னொரு செயலையும் செய்கிறது. ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு அதன் மூலம் இன்னொரு செயல். நீங்கள் ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இன்னொரு செயலுங்க தொடர்பு இல்லாத செயலை செஞ்சிடக்கூடாது. இது புரியுதான்னு பாருங்கள் கொஞ்சம். ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு அது தொடர்பான இன்னொரு வேலையும் செஞ்சுக்கிறது. நம்ம சாதாரணமாக வீட்டில் சொல்லுவாங்க, கடைக்கா போகிறா அப்படியே 1/2 கிலோ உளுந்து வாங்கிட்டு வந்துடும் வரும்போது அப்படிம்பாங்க. அப்போ உளுந்து வாங்குறதுக்காண்டி நம்ம போகலை, கடைக்கு போகிறோம், வேறு வேலையாக போகிறோம், வரும்போது
அது கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல, அப்படியே உளுந்துவாங்க. நம்ம தனியாக போகலை, கடைக்கு ஏதோ ஒரு வேலையாக போகிறோம். அப்போ அந்த செயலால் இன்னொரு செயலையும் செஞ்சுக்கிட்டு வந்துடுறோம். இது புரியுது இல்லையா? அப்போ வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று. அப்போ ஒரு செயலை செய்யும் பொழுது அதோடு தொடர்புடைய இன்னொரு செயலையும் செஞ்சுக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, நனைகவுள் யானையால் யானையா தற்று. ஒரு மதம் கொண்ட யானையை இன்னொரு யானையை வச்சு அடக்கிறது. இங்கே நனைகவுள் அப்படின்னா மதம் கொண்ட நனைகவுள். கவுள்னா அந்த தாடை, யானையினுடைய தாடை. ஒரு மதம் கொண்ட யானைக்கு அந்த காதுக்கும் அந்த தந்தத்துக்கு இடையில் ஒரு நீர் சுரக்குமா, சரியா? அந்த மதம் கொண்ட யானை அந்த உமிழ்நீர் மாதிரி, அது ஒரு ஹார்மோன் வச்சுக்கிறேங்க, அறிவியலில் படிப்போம். அது அப்படி சுரக்கிறப்ப அது பெரிய மதம் கொண்ட யானையாக இருக்குமா. அந்த மதம் கொண்ட யானையை அடக்கணும் அப்படின்னா பழக்கப்பட்ட இன்னொரு யானையை கொண்டாந்து அதோட பழக்கி அதோடைய மைண்டை அப்படியே மாற்றுறது, சரியா? ஆமாம். வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று. யானையை இன்னொரு யானையை வச்சு அடக்கிறது. அதை வச்சே ஒரு படம் எடுத்துட்டாங்க, குமிக்கியா. அதில் கேள்வி கேட்டால் நிறையா நம்ம எழுதுவோம். ஆமாம், குமிக்கி. அந்த படத்தில் என்ன ஒரு பெரிய விஷயமே இல்லை. அந்த என்ன ஒரு வரி கதையாக சொல்லிடலாம். அந்த ஊருக்குள்ளே ஒரு மதம் கொண்ட யானை விவசாயத்தெல்லாம் அடிக்கடி அழிச்சிருது, சரியா? அழிச்சிரும். அப்போ இதை ஊர் மக்கள்லாம் பார்த்துட்டு எல்லோரும் ஒரு திட்டமிடுவாங்க, இந்த யானையை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, வேற ஒரு யானை பழக்கப்படுத்திய யானையை கொண்டாந்து அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு ஒரு யானையை கொண்டு வருவாங்க. அந்த யானை கொண்டு வர்ற யானை அது கோயில் யானை, அது ட்ரைனிங் இல்லாத யானை, ஒரு பயிற்சி இல்லாத யானை. அந்த யானையோட ஒரு 3 பேர் டீம் வருவாங்க. அந்த யானைக்கும் இந்த யானைக்கும் என்ன, எப்படி அது சரி பண்ணும், எண்டில் எப்படி முடியும் அப்படிங்கிறதான் கதை, சரியா? ஒரு யானையை இன்னொரு யானையை வச்சு அடக்கணும். உண்மையிலே அது பயிற்சி இல்லாத யானை. அதை வச்சு தான் அதுக்குள்ள காமெடி, காதல், ஃபைட்டு எல்லாம் கலந்து அந்த கதையை தெளிவாக கொண்டு போவாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படமாக போச்சு. ஒருவேளை அந்த இயக்குனர் இந்த குறளை படிச்சிருப்பாரு என்னவோ, இருக்கலாம் இல்லையா? இப்போ எல்லாம் புறநானூறு அகநானூறு சங்க இலக்கியத்தை படிச்சுட்டு தான் இப்போ உள்ள சினிமா கதை எழுதுறாங்க, சரியா? சங்க இலக்கியத்தை படிக்கிறப்போ உள்ள உணர்வு படம் பார்க்குறப்போ நமக்கு வரல. ஏன்னு சொல்லுங்கள்? படிக்கிறப்ப நம்ம கற்பனைக்கு தகுந்த மாதிரி கதாநாயகன், கதாநாயகி, தலைவன், தலைவி, உடன்போக்கு, சரியா? அது நம்ம சிந்தனைக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இங்கே இவ்வளோதான், இதுதான் கதாநாயகி, இதுதான் கதாநாயகன், அவன் காட்டுறதுக்கு நம்ம கற்பனையை அப்படியே மழுங்கிரும். ஓகே, அது அந்தந்த இயக்குனரினுடைய திறமையை பொறுத்து. நம்ம வாங்க. அப்போ வினையால் வினையாக்கி கோடல், ஒரு செயலால் இன்னொரு செயலை செய்கிறது. மதம் கொண்ட யானையை மற்றொரு யானையை வைத்து யானையா தற்று அடக்குவதை போன்றது. மதம் கொண்ட யானையை மற்றொரு யானையை வைத்து அடக்குவதை போன்றது. தற்றுனா போன்றது. தற்று ஓம உறுப்பு அப்படிங்கிறோம்ல, போல, புறைய, ஒப்ப, உரல, மான, கடுப்ப, அன்ன, இன்ன பிற அப்படின்னு நன்னூல் சொல்லும். அப்போ இதில் போல அப்படிங்கிறதுக்கு ஒரு சேமான ஒரு சமமான சொல்லுதான் என்னது? தற்று. அப்போ வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று, சரியா? அடுத்தது வாங்க. நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக்கொள்ளல். நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக்கொள்ளல், சரியா? இதுக்கடையில் இந்த வினையால் வினையாக்கி கோடல்னு சொல்கிறோம்ல, நம்மளாம் பேசி இதில் வேற போட்டுக்கிருக்கோம். வலையொலியில் யாராவது பார்க்குறீங்களா? போட்டுக்கிருக்கோம். அது நீங்கள் தாய் தமிழ் அகாடமின்னு போட்டால் அது ஒடியாரும். திரும்ப 2 தடவை கேட்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. கேட்டுட்டு ரீகால் பண்ணிக்கிறீங்க. கஷ்டப்பட்டு உட்காந்து படித்து மனப்பாடம் பண்ணணுங்கிறதா இல்லை. கற்றலை விட கேட்டலே சிறந்தது. அந்த வகையில் நம்ம போட்டுக்கிருக்கோம். அதே தான் வினையால் வினையாக்கி கூடல். வகுப்பு ஒரு தடவை எடுத்துகிட்டு அப்புறம் தனியாக செட் பண்ணி வீடியோ எடுத்து போடணும் அப்படிங்கிறது இல்லாமல், வகுப்பு எடுக்கிறப்பவே நம்ம எதை செஞ்சுக்கிறோம்? வீடியோ பதிவையும் பண்ணிக்கிறோம். அதான் வினையால் வினையாக்கி கோடல். ஒரு வேலையை செய்கிறப்பவே இன்னொரு வேலையை செய்கிறோம். அது தொடர்புடைய வேலையா தொடர்புல்லாத வேலையா? ஆமாம், இது சரியான உதாரணம் தானே. வினையால் வினையாக்கி கோடல், ஒரு வினையை செய்கிறப்பவே அதற்கு தொடர்பான இன்னொரு வினையை செய்கிறோம். வெறுமனே வகுப்பில் நேரடி வகுப்பு மட்டும் இல்லாமல் இங்கே வர முடியாத 4 பேருக்கு பயன்படட்டுமே அப்படின்ட்டு நம்ம வலையொலி மூலம் பதிவு பண்ணி போடுறதும் வினையால் வினையாக்கி கோடல் தான். இது எதை போன்றது அப்படின்னா,
நனைகவுள் யானையால் யானையா தற்று. நனைகவுள் யானையால் யானையா தற்று. சரி, அடுத்தது குறளுக்கு வாங்க. நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே, நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டார்க்கு ஒட்டாரை ஒட்டிக்கொள்ளல். நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக்கொள்ளல். இதில் என்ன சார் நட்டார்க்கு ஒட்டாரை அப்படின்னா, நட்டார்க்கு அப்படின்னா இங்கே நண்பர்களுக்கு, நட்டார்க்கு அப்படின்னா என்னது, நண்பர்கள். ஒட்டார்னா பகையாளி. இப்போ எதிர்ச்சொல் கூட கேட்கலாம். நான் இங்கே பாருங்க, நட்டார் எதிர்ச்சொல் என்ன, ஒட்டார். இது நட்டார் எதிர்ச்சொல் ஒட்டார். நட்டார்னா நண்பன், ஒட்டார்னா பகைவன். அதே நேரத்தில் நண்பனுக்கு எதிர்ச்சொல் பகைவன். அங்கே ஒட்டார்னா எடுக்காதீங்க. நான் சொல்கிறது புரியுதா? ரைமிங்கையும் பார்க்கணும். எப்போவுமே பொருளை மட்டும் பார்க்கக்கூடாது. நட்டார் எதிர்ச்சொல் ஒட்டார், நண்பர் எதிர்ச்சொல் பகைவர், உறவினர் எதிர்ச்சொல் அயலார், உறவினர் அயலார். நிறையா இருக்குது, அது நம்ம தனியாக படிக்க தான் போகிறோம். இப்போ இது வருதேங்கிறதுக்காண்டி இதை சொல்கிறோம். ஓகே, அப்போ நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக்கொள்ளல். என்ன புரியுது? நட்டார்க்கு நண்பருக்கு நல்ல செயலின், நண்பருக்கு நல்லது செய்கிறத விட ரொம்ப விரைவானது எது அப்படின்னா, நண்பர்களுக்கு நல்லது செய்யணும் தான், அதை விட விரைவாக எதை செய்யணும் அப்படின்னா ஒட்டாரை ஒட்டிக்கொள்ளல், எதிரியை அரவணைத்து கொள்ளல். இது என்னன்னா, நண்பருக்கு நல்ல செயலின், நண்பருக்கு ஒரு நல்ல செயலை செய்வதை விட விரைவானது, விரைவாக செய்ய வேண்டியது எது அப்படின்னா பகைவரை ஒட்டிக்கொள்ளல். பகைவரை ஒட்டிக்கொள்ளல், அதாவது ஒட்டாரை ஒட்டிக்கொள்ளல். இப்போ நம்ம நண்பர் இருக்கான், ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், தொலைபேசி பண்ணி வா தேநீர் சாப்பிடுவோம் அப்படின்னான்னு வச்சுக்கிறீங்களேன். அதே நேரத்தில் இன்னொரு தொலைபேசியும் வருது, நம்மளோட ரொம்ப நாள் பேசாத ஒருத்தர், கொஞ்சம் அவங்களோட பேசணும், நேரம் ஒதுக்க முடியுமா அப்படின்னா, நேரம் என்ன, இப்போவே வரேன்ட்டு போயிடணுமா? ஏன்? ஃப்ரெண்டோட தேநீர் சாப்பிட்றது எப்போ வேணும் சாப்பிட்டுக்கலாம், டீ சாப்பிட்றது நண்பரோட எப்போ வேணும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நம்மளை ரொம்ப நாள் பகிர்ச்சிக்கு இருக்கக்கூடிய அந்த எதிரி இருக்கான்ல, ஆமாம், அவரை நம்ம நண்பராகிக்கிறதுக்கு முயற்சியில் நம்ம இறக்கணும். அவரை எப்படியாவது நம்மளை நண்பராக்கிடணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிறாரு. இது எல்லா அந்த உரையாசிரியர்களும் இப்படி சொல்கிறாங்க. ஆனால் உரையாசிரியர்கள் நமக்கு தெரியும், பதின்மர் சொல்லியிருக்கோம். பதின்மர்: பரிதி, பரிபெருமாள், பரிமேலழகர், தருமர், தாமந்தர், திருமலையர். எத்தனை சொல்லிட்டோம்? 6 சொல்லிட்டோம். மல்லர், மணக்குடவர், நச்சர், காளிங்கர். எத்தனை சொல்லிட்டோம்? 10 பேர். 10 பேர். யாராவது ஒருத்தர் 10ஐயும் சொல்லலாமா? சொல்லணுமே, ஏற்கனவே நம்ம பேசுகிற விஷயம் தானே இது. திரும்ப சொல்லவா? இங்கே பாருங்கள், தருமர், தாமந்தர், திருமலையர். நான் ஒரு ரைமிங்கில் வச்சு சொல்கிறேன், தா தா தி. தருமர், தாமந்தர், திருமலையர். பரிதி, பரிபெருமாள், பரிமேலழகர். பா பா பா, ஏதோ என்னால் முடிஞ்ச குழு. பரிதி, பரிபெருமாள், பரிமேலழகர். நச்சர், காளிங்கர். நச்சர், காளிங்கர். மல்லர், மணக்குடவர். 10 பேரையும் சொல்லிட்டேன். இந்த 10 பேரை தான் பதின்மர். உரையாசிரியர்களில் மூத்தவர்கள். இப்போ வர எல்லாரும் நிறைய பேர் உரை எழுதுறாங்க, சரியா? ஆனால் முக்கியமான அந்த 10 பேர், திருக்குறளுக்கு உரை எழுதிய அந்த 10 பேர் இந்த இவங்க தான். அந்த 10 பேர்லையும் சிறந்த உரையாசிரியர்னு யாரை சொல்கிறோம்? பரிமேலழகர். பரிமேலழகர் எழுதின உரை உள்ள புத்தகம் பார்த்துருக்கீங்களா? இந்த புத்தகம் தான் அது. எவ்வளோ பழமையான புத்தகமாக இருக்கும்னு நீங்கள் பார்த்துக்குறங்க. இதில் சிரமப்பட்டு இந்த புத்தகத்தை பிடிச்சேன். திருக்குறள் பரிமேலழகர் உரை. திருக்குறள் பரிமேலழகர் உரை. இப்போ நம்ம எல்லா உரையும் படிக்கிறத விட அரசு அங்கீகரிக்கிற ஒரு உரை இதுதான். ஆனால் இதில் மட்டும் கொஞ்சம் முரண்பாடாக இந்த குறளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, பொருள் எல்லாம் ஒன்று தான், ஆனாலும் இதை பாருங்கள். நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே, நண்பர்களுக்கு நல்லது செய்கிறதை விட விரைவாக செய்ய வேண்டியது ஒட்டாரை ஒட்டிக்கொள்ளல், பகைவரை நண்பராக்கி கொள்ளல்னு எல்லா உரையாசிரியர்கள் எழுதுகிறாங்க. பரிமேலழகர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்களேன், நம்ம பகையாளிக்கு ஒரு பகையாளி இருப்பாங்கல்ல, நம்ம பகைவருக்கு ஒரு பகைவர். எப்படி சொல்கிறது? நம்மளுக்கு எதிரிக்கு ஒரு எதிரி இருப்பான்ல, அந்த எதிரியை நம்ம நண்பராக்கணும் அப்படிங்கிறார். அதுதான் பொருள். அப்படி தான் பரிமேலழகர் சொல்கிறார்.
இதில் உள்ளே போயிட்டு நம்ம நோண்டி கேள்வி கேட்க போகிறோம்ல, அந்த வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இங்கே பாருங்களேன், நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே, நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே. நண்பருக்கு உதவி செய்தலை விட விரைவானது எது, அவசியமானது எது அப்படின்னா ஒட்டாரை ஒட்டிக்கொள்ளல். இந்த ஒட்டாரை அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் சொல்றார் பரிமேலழகர்? நமக்கு இருக்கக்கூடிய எதிரியினுடைய எதிரியே நண்பராக்கி கொள்ளணும். அப்ப எதிரியினுடைய எதிரி நமக்கு நண்பன், அந்த மாதிரியான அர்த்தத்தில் இதை சொல்றாங்க. இப்போ நமக்கு என்னன்னா ஒட்டாரை அப்படின்னா பகைவன் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பகைவனுடைய பகைவன் அப்படிங்கிறதும் பொருள். ஒட்டாரைன்னா நம்மளோட ஒட்டாதவர், நான் அடியப்பா அவன் என்னோட ஒட்டவே மாட்டாயா, எப்போ பார்த்தாலும் எட்டியே போயிடுவாயா அப்படிங்கிறோம்ல, அப்படியாவது புரிஞ்சுக்கிறங்க. ஒட்டாரை நம்மளோட ஒட்டாதவர், நெருங்கி வராதவர், அப்போ பகைவர் தானே, எதிரி தானே, அப்படியாகவும் வச்சுக்கலாம். நட்டாருக்குன்னா நண்பருக்கு. அப்போ குறள் என்ன சொல்லுது? நட்டார்க்கு நல்ல செயலின், நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக்கொள்ளல். நட்டார்க்கு நல்லது செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக்கொள்ளல். அடுத்தது வாங்க, உரை சிறியார் உள்நடுங்கள், உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைவரின் கொள்வர் பெரியார் பணிந்து. உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைவரின் கொள்வர் பெரியார் பணிந்து. அதென்ன உரை சிறியார்? உரை சிறியார்னா உறைவிடம் சொல்லும் இல்லையா, உறைவிடம். அப்போ உறைவிடம்னா குறைந்த ஒரு பகுதிக்கு மன்னன் கூட வச்சுக்கலாம். ஒரு குறைந்த நிலப்பரப்பை உடைய அந்த குறைந்த நிலப்பரப்புக்கு சொந்தக்காரர் இல்லாட்டி மன்னனே வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒருவர். உள்நடுங்கள், உள்நடுங்கள்னா தன்னை சேர்ந்தவர்கள் பயப்படுற மாதிரி அஞ்சி, உள்நடுங்கள் உள்ளே இருக்கக்கூடிய நம்மளை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் பயப்படுற மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த பிரச்சனை எப்படி வருதுன்னா, இந்த வறியவரை விட குறைந்த நிலப்பரப்புக்கு சொந்தமான மன்னனை விட பெரிய ஆள், ஒரு பேரரசர் இவரோட சண்டை போடுறாரு அப்படின்னு இமேஜினேஷன் கற்பனை பண்ணிக்கிறேங்க. அப்படி வர்றப்ப நம்மளை நம்பி இருக்கக்கூடிய அந்த உறவுகள்லாம் பயப்படுது, ஆகா நமக்கு ஏதோ சேதம் வரப்போகுது அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா, இந்த வறியவர் சரியா, அந்த திறனில் குறைந்தவர், தன்மையில் குறைந்தவர் என்ன செய்யலாம் அப்படின்னா, கொஞ்சம் கூட ப்ரெஸ்டீஜ் பார்க்காம அந்த வலிமையான மன்னன்கிட்ட வாய்ப்பு கிடைக்கிறப்போ போய் சரண்டர் ஆகிடலாம். அதுக்கு ஒன்றும் பெரிய வீரக்குறைவு இல்லை, அதுவுமே ஒரு வீரம்தான். ஏன்னா இத்தனை உயிர்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நாம் போயிட்டு அடிபணிச்சிடலாம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அதை எப்படி சொல்கிறாரு பாருங்க. உரை சிறியர் உள்நடுங்கள் அஞ்சி, உரை சிறியர் உள்நடுங்கள் அஞ்சி குறைவரின் கொள்வர் பெரியார் பணிந்து. பெரியார்னா தன்னை விட பெரியவர், தன்னை எதிர்த்துக்கு வர்றாரு, தன்னை விட திறமையில் பெரியவர் தன்னை எதிர்க்கிறாரு. அப்படி எதிர்க்கிறப்ப தன்னை சார்ந்தவர்களுக்கு அச்சம் வர்றப்ப அவங்களுக்காக நாம் அந்த பெரியாரிடம், அந்த பெரியார் பணிந்து, பெரியாரிடம் அடிபணிந்து போவதில் தப்பு இல்லை அப்படிங்கிறார். திரும்ப குறளை பாருங்க. உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைவரின் கொள்வர் பெரியார் பணிந்து, கொள்வர் பெரியார் பணிந்து. அந்த பெரியவரிடம், அந்த திறன் மிக்கவரிடம், அந்த பெரிய, நீங்கள் மன்னனுக்கும் சரி சாதாரண ஆளுக்கும் இது பொருந்தும், அந்த பேரரசரிடம் இந்த சிறிய சிற்றரசர் அடிபணிந்து போகிறதுல ஒன்றும் இகழ்ச்சி இல்லை, அது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். சரியா? இந்த குறளை மட்டும் திரும்ப ஒரு தடவை படிச்சுட்டு பார்ப்போம். இங்கே பாருங்க. சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல், அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீர்வு. சரியா? அடுத்தது, தூங்குக தூங்கி செயற்பால, தூங்கற்க தூங்காது செய்யும் வினை, ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். வினை பகை என்று இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயச்சம் போல தெரும். பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல். முடியும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று. நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொளல். உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைபெறின் கொள்வார் பெரியார் பணிந்து. இந்த 10 குறளுமே வினை செயல் வகை. ஒரு வினையை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா எப்படி அந்த செயல்பாடு இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறார். இதில் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எதுகை மோனை இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, அது நீங்கள் இந்த குறளில் ஓய்வாக இருக்கிறப்ப
எங்கெங்கெல்லாம் அடிமோனை, அடியெதுகை, சீரெதுகை, சீர்மோனை இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த அணிகள் மட்டும் ஏதாவது குறளில் இருந்தால் நம்ம தேடி பார்ப்போம். இப்போ இதில் எதுவும் சூழ்ச்சி முடிவு, துணிவு, இதெல்லாம் துணிவு, தாழ்ச்சியுடன் தங்குதல், இதெல்லாம் ஒன்றும் பெருசாக அணி நயம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. தூங்கற்க தூங்காது செய்யும் வினை, இதுலையும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஒல்லும் வாய் எல்லாம் வினை நற்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் வினைபகை என்று இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயச்சம் போலகள், இதில் இருக்குது. இதில் அணி இருக்குது. என்ன இருக்குது? ஓமை அணி இருக்குது. ஓமேனியா எடுத்துக்காட்டு ஓமேனியா? ஓமேனி. ஏன் எடுத்துக்காட்டு ஓமேனின்னு இதை சொல்லலை? போல அப்படிங்கிற ஓம உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கு. சரியா? நம்ம ஒரு லிஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா? போல, புறைய, ஒப்ப, உரல, மான, கடுப்ப, அன்ன, இன்ன, பிற அப்படிங்கிற ஓம உறுப்புகள் வெளிப்படையாக வந்தால் அது ஓமேனி. அது மறைஞ்சு வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமேனி. இப்போ இதில் ஓமேனி இருக்குது. பொருள் கருவி காலம் வினை இடனோட ஐந்தும் இருள்தீர எண்ணி செயல். அதுக்கப்புறம் முடியும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் செய்வினை செய்வான் செயல்முறை வினை உள்ளறிவான் உள்ளம் கொழல். அதுக்கப்புறம் வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று. இதை சொல்லலாமா? சொல்லலாமே. ஒரு வினையை வச்சு இன்னொரு வினையை செய்கிறது எது மாதிரி? யானையால் யானையா தற்று. இது உவமையா எடுத்துக்காட்டு ஓமேனியா? உவமை. இங்கே இந்த தற்று அப்படிங்கிறது ஓம உறுப்பு. ஓம உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போ இது ஓமேனி. அடுத்து பாருங்க. நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொள்ளல் உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைபெறின் கொள்வர் பெரியார் பணிந்து. இப்படி 10 குறள்லையும் 2 இடத்துல முக்கியமான அணிநயம் வந்திருக்கு. அதையும் நம்ம பார்க்குறோம். சரியா? இந்த திருக்குறளை திரும்ப நம்ம படித்து பார்த்து பொருள் புரிஞ்சு நம்ம வாழ்க்கைக்கும் பயன்படுத்திக்கிட்டு வர்ற தேர்வு நோக்கத்திலையும் இதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். மீண்டும் ஒரு அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம். பதிவாச்சா இல்லை நம்ம சும்மா தான் கத்திக்கிருந்தோமா?